ஹலோ ஃப்ரெண்ட், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த வாரம் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா, சீதா பார்த்திங்கன்னா முத்துக்கும் அருணுக்கும் ஏற்கனவே பிரச்சனை. அருணை தான் காதலிக்கிறாங்கிற விஷயம் அருணுக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சு போச்சு. முத்து தான் இவரோட மாமான்னு சொல்லி 2 பேருக்குமே விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதனால் முத்து கோவப்பட்டார். நான் வேறு பையன் பார்த்து தரேன், சீதா இவனை கல்யாணம் பண்ணக்கூடாது, இவன் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே சமயம் சீதாவை அழுதுகிட்டு இருக்காங்க. அருண் எத்தனையோ தடவை ஃபோன் பண்ணுறாரு, எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அருணோட அம்மா வீட்டுக்கே வராங்க. வீட்டுக்கே பார்த்திங்கன்னா சீதாவை என் மருமகளாக ஏற்றுக்கணும் ஆசையாக இருக்குது, நீங்கள் கொடுங்க, 2 பேரும் காதலிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா பார்த்திங்கன்னா என்னோட மூத்த மாப்பிள்ளை தான் எங்கள் வீட்டில் எல்லாமே, அவர் சொன்னால் தான் கொடுப்பேன், அவர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார், அதனால் இந்த கல்யாணம் நடக்காது அப்படி சொல்லிட்டாரு. அப்புறம் அருண் மீனா பார்த்து சொல்கிறாரு, உங்கள் தங்கச்சியை நான் காதலிக்கிறேன், நல்லா வச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இது விஷயமா முத்துக்கிட்ட பேச போனால் முத்து அடிக்க வந்துட்டார். என்ன நினச்சிட்டு இருக்கேன் மனசுக்குள்ளே, உங்கள் வீட்டில் முடிவு எடுத்து நான் தான் முடிவு எடுக்கணும்னு சொன்னேன்ல, அப்படி இருக்கும்போது சீதாக்கு இவன் வேண்டாம், வேறு மாப்பிள்ளை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் மீனா பார்த்திங்கன்னா சீதாவோட மனசை புரிஞ்சுக்கிட்டது, 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறாங்க, அதனால் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் சீதா ஆசைப்படுறா. அவள் கூட வாழ போகிறது யார், நீங்கள் வாழ போகிறீங்களா, சீதா கூட வாழ போகிறது அருண் தானே, அவன் மனசில் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ 2 பேர் வீட்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ பிரச்சனை இருக்கிறதுனால அடுத்த வாரம் என்ன ஆக போகுதுன்னா, சீதாவும் அருணும் ஓடி போய் யாருக்குமே சொல்லாமல் ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. இதனால் முத்து மீனாவுக்கு 2 பேருக்குள்ளே ஒருத்தருக்கு சண்டை வருமா தெரில. இது புருஷன் பண்ணாட்டுகளும் நல்லா தான் இருந்தது. சீதாவுக்கு சப்போர்ட்டாக அருண் சீதாவுக்கு சப்போர்ட்டாக பார்த்திங்கன்னா மீனா பேச போகிறாங்க. இதனால் மீனாக்கும் முத்துக்கும் ஒருத்தருக்கு பெரிய சண்டை வரப்போகுது. 2 பேரும் ஒருத்தருக்கு சண்டை பிரிஞ்சு போயிடுவாங்களா அப்படின்னு ரசிகர்கள் நினைக்கிறாங்க. இப்போ கண்டிப்பாக 2 பேருக்குள்ள ஒரு மிகப்பெரிய சண்டை வரப்போகுது. பைரவியில் பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னா, அடுத்த வாரம் என்ன அப்படின்னா, சிந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிவா என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு சிந்து மேலே கரிசனம் காட்டுறாரு. இப்போ பார்த்திங்கன்னா சிந்து பார்த்திங்கன்னா சமையல் பண்ணணும், எங்கள் அம்மா பயங்கரமாக திட்டுறாங்க, இனிமேல் நீ சமையல் பண்ணக்கூடாது, சிவாவுக்கு ஒன்று பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. பெரியம்மா பார்த்துட்டு ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக அவளை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க, சிவா அவளை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டா, அதனால் அவளே நீங்கள் தான் இனிமேல் பண்ணணும், இன்றைக்கி சிவா வரட்டும், நான் நிரூபிக்கிறேன். சிவா ஏன் சிவா உனக்கு சிந்துவை பிடிச்சிருக்கா இல்லையா, அவள் உனக்கு சமையல் பண்ணி போகிறது பிடிச்சிருக்கான்னு கேட்குறேன். பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாரு. இதை பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க அவங்க அம்மா. சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னுமே சமையல் பண்ணணும் அப்படின்னா, அவள் தான் சமையல் பண்ண போகிறா சொல்கிறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம்.